ஆளுங்கட்சி கொடுக்குறத வாங்கிங்க, ஆனால் ஓட்டை எனக்கு போடுங்கன்னு ஜெயலலிதா அம்மாவும் சொல்லியிருக்காங்க, கலைஞரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது அப்படி போடுறாங்களான்னா இல்லை. தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறார், நிறையா பணம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த வீடுகளில் இருக்கிற சிறுவர்கள் அவங்களுக்கு ஓட்டு இல்லைனாலும் அப்பா விஜய்க்கு போடணும்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் அவர் இந்த கூட்டத்தில் சொல்கிறார். விஜயினுடைய தீவிர ரசிகர்களை இந்த 10 வயசு பசங்கள்லேருந்தே இருக்காங்க. இப்போ அவங்க கேட்கும் பொழுது பெற்றோர்கள் சில நேரம் தட்ட முடியாது. உள்ளே கேட்குது, அது சொன்னதை செய்யலைன்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கும். சும்மா அவரோட மைக்கு பிடிச்சிட்டு முழங்கல, அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏதோ பெரிய கூட்டம் திரண்டுச்சு, அங்கே பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு, தண்ணி இல்லாமல் இறந்துட்டாருன்னா அதில் கூட ஒரு கேள்வி இருக்குது. பட் இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அளவு க்ரௌடும் இல்லை. அப்போ ஒரு நெருக்கடின்னு நம்ம சொல்ல முடியாது. வெயில் அது நீங்கள் மேற்கூரை அமைச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. அங்கே எவன் 4 காலை பிடிங்கி விட்றான்னு நமக்கு தெரியாது. மொத்தமும் ஒரு கூரை விழுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? மத்தியானம் போட்டாலும் இந்த பிரச்சனை இருக்குது, வெயில் ஈவினிங்கில் போட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குது, மேற்கூரை போட்டாலும் பிரச்சனை இருக்குது. ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? எல்லா கட்சிகளுமே நீ தற்குறி, நீ முட்டாள், நீ பைத்தியம்னு பேசும்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா எவ்வளோ வயிற்றுச்சலில் இருக்காங்கன்னு? அதனால் அது எல்லாருக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்துகிற கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. ஏற்கனவே ஒரு பெரிய குண்டு போட்டான்னு அவர் சொன்னார், ஆட்சியில் பங்குங்கிறது. 2வது குண்டா இது மாறும். நான் வந்தேன்னா முதல் கையெழுத்து. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் வலைப்பை சந்தன் சதனிச்சிக்க. வணக்கம் சார். இவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, உங்கள் பணம் சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இது உங்களுக்கு கிடைக்குது, ஸோ நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்ற இதில் பேசினேன். வாங்கிட்டு அவங்களுடைய காதுகளில் விசில் ஊதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்குற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, சொன்ன மாதிரி அது மக்களுடைய வரி பணம், மக்களுக்காக வந்திருக்கு. அதை ஏற்றுக்கிறது சரிதான். அதற்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், அதன்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதை எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்கிறது தான். இப்போ ஆளுங்கட்சி கொடுக்குறத வாங்கிங்க, ஆனால் ஓட்டை எனக்கு போடுங்கன்னு ஜெயலலிதா அம்மாவும் சொல்லியிருக்காங்க, கலைஞரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அது அப்படி போடுறாங்களான்னா இல்லை. அந்த தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அது டிஸ்டர்ப் பண்ணும். என்னடா அது நமக்கு இது கொடுத்தாங்களே, நம்ம மாற்றி போடுறதா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். பல ஊர்களில் அந்த கிராமப்புறத்தில் இருப்பவங்க ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க பாக்கெட்லேருந்து கொடுத்த ஒரு உணர்வோடையே தான் அதை அணுகுவாங்க. நம்ம வாங்கிட்டு ஒரு தப்பு பண்ணுறதான்லாம் தோணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் முறியடிப்பதற்கான ஒரு பேச்சு இருக்கணும்ல. இப்போ விஜய் பேசுகிறாரு, அதில் ஓரளவுக்கு அடடா அது நம்ம காசு தான் போல இருக்கு சொல்கிறாரு, என் தம்பி சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஊராக போய் இதை சொல்லணும். ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாரு, நிறையா பணம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் சொல்கிறது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த வீடுகளில் இருக்கிற சிறுவர்கள் அவங்களுக்கு ஓட்டு இல்லைனாலும் அப்பா விஜய்க்கு போடணும்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் அவர் இந்த கூட்டத்தில் சொல்கிறாரு. குட்டீஸ் நீங்கள்லாம் எனக்காக பேசுங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது நிறைய ரீல்ஸ் மூலயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் சார். எல்லா இடம் கேட்கும்போது அந்த குழந்தைங்கள் தான் விஜய்க்கு போடுமா, விஜய்க்கு போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு அன்பு எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாது குட்டி பசங்களுக்கு. விஜய் நடிகராக தெரியுமே தவிர தாண்டி உள்ள விதா முதல்ல அப்படிலாம் எதுவுமே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட விஜய்க்கு போடுங்க அப்படின்றது எங்கே சார் வருது அந்த ஒரு? அதுதாங்க இப்போ விஜயினுடைய தீவிர ரசிகர்களை இந்த 10 வயசு பசங்கள்லேருந்தே இருக்காங்க. இந்த 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் குட்டீஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க கேட்கும் பொழுது பெற்றோர்கள் சில நேரம் தட்ட முடியாது. உள்ளே கேட்குது, அது சொன்னதை செய்யலைன்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கும். சும்மா அவரோட மைக்கு பிடிச்சிட்டு முழங்கல, அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நமக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னும் ஏதாவது திட்டங்கள் இருக்கலாம், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் வேணால் இன்னும் கவரும்படியாக இருக்கலாம். அல்லது நாம் இப்போ நான் சொன்ன மாதிரி 5000 பேராக கூட நம்ம இன்னும் ஸ்பீடாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த திட்டமே இனிமேல் செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. இப்போ ஒரு ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ இறந்த பிறகு இதுக்கப்புறம் இன்னும் டைட் பண்ணுவாங்க. அப்போ இப்படி டைட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ அவருடைய இறப்புக்கு விஜய் காரணம் கிடையாது. ஏன்னா ஏதோ பெரிய கூட்டம் திரண்டுச்சு, அங்கே பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு, தண்ணி இல்லாமல் இறந்துட்டாருன்னா அதில் கூட ஒரு கேள்வி இருக்குது. பட் இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்குறாங்க,
எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அளவு க்ரௌடும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ஆங்கிளில் இப்போ வைக்கிறாங்க, பல இடங்களில் காலியாக தான் இருக்குது. அப்போ ஒரு நெருக்கடின்னு நம்ம சொல்ல முடியாது. வெயில் அது வந்து நீங்கள் மேற்கூரை அமைச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. அங்கே எவன் 4 காலை பிடிங்கி விட்றான்னு நமக்கு தெரியாது இல்லை. மொத்தமும் ஒரு கூரை விழுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அப்போ பயப்படுறாரு அவர். எது பண்ணுறதுக்கும் ஒரு பயம் இருக்குது. மாலையில் ஒரு 3 மணிக்கு மேலே மீட்டிங் வச்சோம்னா மீட்டிங் முடிந்து கலைந்து போகும்போது அவங்க என்ன ஆவாங்க? இருட்டில் வந்து ஏதோ ஒன்று நிகழுது, ஏதோ ஒரு விபத்துன்னா அதையும் விஜய் தலையில் கட்டிடுவாங்க. அப்போ மத்தியானம் போட்டாலும் இந்த பிரச்சனை இருக்குது, வெயில். ஈவினிங்கில் போட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குது, மேற்கூரை போட்டாலும் பிரச்சனை இருக்குது. ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ அங்கே 5,000 பேர் தான் வரணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஆனால் வந்து மக்கள் நாங்கள் அங்கே தானே வரக்கூடாது, நாங்கள் ரோட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வழி நெடுக்க அவ்வளோ உற்சாகமான வர. இப்போ நிறைய இடங்கள் வந்து ஒரு காரை மறிச்சதெல்லாம் வந்து பார்த்தோம், பூத்து ஓனாங்க. அவ்வளோ அன்பு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு யாருமே வரமாட்டாங்க, விஜய் நம்ப மாட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே முறியடிக்கிற அளவுக்கு மக்களோட அன்பை பெற்றிருக்காரு. இதுதாங்க இப்போ மற்ற அரசியல் கட்சிகளால் தாங்க முடியாமல் கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து சும்மாவா ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்னடா அது இப்படி வந்து ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் ஒன்று நிற்கிது, அவர் போராடமெல்லாம் இந்த கூட்டம் கூடுது, இது ஓட்டாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில். பிஜேபியை பொறுத்தளவுக்கு சைபர். இப்போ அவங்க வந்து இதுக்கும் கீழே போகணும்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ அவர் வந்து நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, ஸ்டேட் எலெக்ஷன், அதனால் என்னுடைய குறிக்கோள் வந்து இவர் தான் அவர் சொல்லிட்டார். ஆனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நான் எதிர்த்து பேசுவேன் அப்படிங்கிறது அதற்குள் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே நீ தற்குறி, நீ முட்டாள், நீ பைத்தியம்னு பேசும்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா எவ்வளோ வைத்தறிச்சலில் இருக்காங்கன்னு? ஸோ அதனால் அது எல்லாருக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்துகிற கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. ஏதாச்சும் திட்டங்கள் அறிவிப்பார் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது, ஆனால் எதுவுமே இல்லை. வழக்கமான அவருடைய ஸ்பீச் தான். கொங்கு மண்டலத்தில் என்ன பிரச்சனைன்னு கூட அவர் வந்து பேசல. அதுவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படின்றது எடப்பாடி அவர்களுடைய கோட்டை. அங்கேயுமே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவர் எங்கே போனாலுமே அந்த தொகுதியினுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கோவிட் அது மாதிரி எதுவுமே பேசலை. அதுவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. இல்லை, அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஸ்டேட் லெவலில் அது பிரச்சனைகளை முன்வைக்க மாட்டாருன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, டிஜிபி பிரச்சனை எல்லாமே பேசிட்டாரு. அப்போ நீங்கள் லோக்கலில் பேசலன்னு நம்ம கேட்டோம்னா ஏதோ ஒன்று தான் அவர் அட்ரஸ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருந்தால் அந்த ஸ்பீச்சும் போர் அடிக்கும். இப்போ வர்றவங்க வந்து ஜென்சி கிட்ஸு, கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வராங்க. இப்போ அவங்கள நீங்கள் போர் அடிச்சிங்கன்னா அது பிஜேபி கூட்டம் மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து அவர் செய்ய மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் எங்கேஜாக வச்சுக்கணும், சில கருத்துக்களையும் சொல்லணுங்கிற முறையில் தான் அந்த உரையை அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப நம்ம வந்து ஒருத்தரை குறை சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த ஸ்பீச் கரெக்டு தான். எனக்கு தெரிந்து அவர் இதுவரைக்கும் பேசுனதை விட பெஸ்ட்டான ஒரு ஸ்பீச் வந்து இது. சார் லாஸ்ட் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேசினார், ஆதவர்ஜுனா பேசினார், இந்த மாதிரி மற்ற நிர்வாகிகள் வந்து பேசினாங்க. பட் இந்த முறை வந்து மாவட்ட செயலாளரும் விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. ஏன் சார் அவங்களாம் பேசலை? ஏற்கனவே வந்து ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்து இறந்துருக்கிறாரு. நீங்கள் வரிசையாக அந்த வெயிலில் வந்து ஒரு வச்சிங்கன்னா அப்போ அந்த லஞ்ச் டைம் தாண்டி போயிடும். 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, லஞ்ச் டைம் தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்? பசியில் பல பேர் சுருண்டு விழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வர்றது விஜய் பேச்சை கேட்க தான். செங்கோட்டையன் பேச்சையோ, அருண்ராஜ் பேச்சையோ, ஆதவர்ஜுனா பேச்சையோ கேட்க அங்கே யாரும் வரல. ஸோ அதனால் வந்து வர்றாரு, அவர் பேசுகிறாரு, கரெக்டாக முடிச்சிட்டாரு. மாவட்ட செயலாளருங்கிற முறையில் அவர் ஏதோ பேசியிருக்காரு, அவ்வளோதான். இது சரியாக தான் இருக்குங்கிறேன் நான். இந்த பேட்டர்னையும் உடைக்கணும், உள்ளபடியே இந்த பேட்டர்னை உடைக்கணும். நீங்கள் ஒரு மீட்டிங்னு ஆரம்பித்தா விடிய 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 ராமாயணம் பாடுவீங்க. கிளை செயலாளரில் ஆரம்பித்து தலைவர் வரைக்கும் பேசி முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே என் நிலைமை என்ன ஆகும்? ஸோ அதனால் என்ன தேவையோ மக்களுக்கு அதை கிறிஸ்பாக கொடுக்குற வகையில் அது நல்ல விஷயம் தான். தேர்தல் அறிக்கை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அது வந்து சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது? ஆல்ரெடி ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு தொகுதியும் என்ன பிரச்சனை அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து நிர்வாகிகளுமே வந்து ஒரு மாவட்ட ரீதியாக வந்து போயிட்டுருக்காங்க. அது எப்படி தயாராகிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெறும்? நிறைய மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அந்தந்த பகுதி பிரச்சனைகளை பேசுவதை விட ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்ப்பாங்க. எனக்கு தெரிந்து இந்த மதுக்கடைகளை மூட வைக்கிறது தான் பிரதான கோரிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தொடர்பாக அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னார்னா கட்டாயமாக பெண்கள் வாக்கு நிறைய வரும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாகை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு பெரிய குண்டு போட்டான்னு அவர் சொன்னார், ஆட்சியில் பங்குங்கிறது 2வது குண்டாக அது மாறும்.
நான் வந்தேன்னா முதல் கையெழுத்தே மதுக்கடைகளை மூடுவது தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா கட்டாயமாக ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிக்கலி இது பாசிபிளா சார்? ஒரே நாளில் இல்லைங்க, அது பாசிபிள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, மூடாமல் இருப்பதற்கு ஒரு கருத்தை இவங்க முன் வைக்கிறாங்க. ஏதோ மக்களுடைய உயிர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி. இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, திடீர்னு நிறுத்தினா அவங்கெல்லாம் மனநோயாளிகளாக மாறிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி இல்லையா என்ன? உட்காந்து யோசிச்சிங்கன்னா நிறையா இருக்கும். மற்ற மாநிலங்களில் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் அது மாதிரி பண்ணலாம்ல. அப்போ ஒருவேளை மதுக்கடைகள் மூடப்படும், என்னுடைய முதல் கையெழுத்தே அதுதான் அப்படின்னு அவர் சொன்னார்னா கட்டாயமாக பெண்கள் ஓட்டு 90% அவருக்கு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த 5000 ரூபாய் கொடுத்ததுலாம் சார், அது எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா வீட்டுக்கு வீடு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குடிகாரனை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிற அடி அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியாத அளவுக்கு பல வீடுகளில் நடக்குது. காலையிலே எழுந்து காலில் விழுந்து கதறுவான், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் செய்கிற பல விஷயங்கள், கிரைம் முக்கியமாக எல்லாத்துக்கும் அடிப்படையாக அந்த டாஸ்மாக் தான் இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒன்று நான் யோசிப்பேன், எனக்கு அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு இறங்கினாருன்னு வைங்க, இந்த படிப்படியாக குறைக்கிறதெல்லாம் பம்மாத்து. அது நடக்கவே நடக்காது. குறைக்கணும்னு முடிவெடுத்தால் ஒரே அடியாக குறைக்கிறது தான். ஸோ அதை முன்னெடுத்தாருன்னு வைங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இடம்பெற, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஏதாச்சும் வேலைவாய்ப்புக்கான விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? இன்றைக்கி ப்ரைவேட்டிசேஷன் நிறைய வந்துருச்சுங்க. ப்ரைவேட்டில் தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. கவர்மெண்ட்டு வேலைங்கிறதெல்லாம் ஏதோ நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப வேகமாக நடக்குமான்னா இல்லை. ஸோ அதனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எல்லா கட்சிகளையும் மறுபடியும் ஏமாற்றுவதை விட்டுட்டு எது ப்ராக்டிக்கலாக செய்கிறது நல்லது. சார் அடுத்ததாக பொள்ளாச்சியில் கூட்டம் போடுறதாலாம் ஒரு தகவல் இருக்குது சார். அடுத்தடுத்து அவருடைய பிளான்ஸ் என்னவா இருக்கும் சார்? போய் தானங்க ஆகணும். அனுமதி கிடைக்கிறது தானே சார் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இல்லை, இப்போ அனுமதிங்கிறது எஸ்ஓபி என்ன சொல்லுதோ அதன்படி போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லையே. அவங்க சொன்னதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னது இருக்கணும், காற்றோட்டமான இடமா இருக்கணும், பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் இதே ஃபாலோவிங் தான், அடுத்தடுத்து இதே கண்டிஷன்ஸ் தான் போட போகிறாங்க. போயிட்டே இருக்க வேண்டியது. இதே தான் பிளானாக இருக்குமா சார்? ஒரு இடத்துல கூட்டம் போகிறது மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாச்சும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்கங்க. இந்த கூட்டத்தை பெரிய அளவில் கூட்டணும், ஒரு மாநாடாகவோ ஒரு பொதுக்கூட்டமாகவோ நடத்தணும்னு இவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அதற்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. இல்லை எலெக்ஷன் கமிஷன் அண்டர்டேக் பண்ணதுக்கு பிறகு அவர் எல்லா தொகுதியும் போகிற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையா, அப்போ எஸ்ஓபி செல்லாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஓகே, அப்பவும் அந்த அப்பவும் அது இருக்குல்ல. ஸோ மற்ற தலைவர்கள் மாதிரி விஜய் அவர்கள் எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு வேனில் பிரச்சாரம் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு. அதுக்கு தாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அவங்க. அங்கே என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம் சார் விஜய் அவர்கள் எந்த மாதிரி அரசியல் முன்னெடுக்க போகிறாருன்னு. தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.